புதுச்சேரியை சிங்கப்பூரா மாற்ற போறாங்களா அப்படின்னு ஒரு ஆச்சரியமா கேட்க தோணுது. காரணம் என்னன்னா, ஒவ்வொரு கட்சியுமே தேர்தல் வாக்குறுதியா சில விஷயங்களை கொடுப்பாங்க. நாங்க இந்த திட்டத்தை நாங்க நிறைவேற்றுறோம், நாங்க 1000 ரூபாய் தரோம், 2000 ரூபாய் தரோங்கிற மாதிரியான ஒரு சில உரிமை தொகை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதற்கெல்லாம் கொஞ்சம் மாற்றா நான் ஆட்சிக்கு வந்தால், நாங்கள் வெற்றி பெற்றால் புதுச்சேரியை சிங்கப்பூராக மாற்றுவோம், சிங்கப்பூர்ல இருக்கிற மாதிரி ஒரு தொழில் நகரமாக நாங்கள் மாற்ற போறோன்ற ஒரு வாக்குறுதியை ஜோஸ் சார்லஸ் அவர்கள் கொடுத்திருக்காரு. எல்ஜேகே லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய சார்பாக. ஸோ அவர் இந்த முறை என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் 2 தொகுதிகளில் அந்த கட்சி போட்டியிடுது. காமராஜர் நகரில் அவரை நேரடியாக ஜோஸ் சார்லஸ் அவர்கள் போட்டியிடுறாரு. நெல்லிக்குப்பம்ல ஜெயக்குமார் அப்படிங்கிற ஒரு கட்சியினுடைய இன்னொரு நிர்வாகி போட்டியிடுறாங்க. ஸோ இந்த வெற்றி பெற்றால் எப்படி சிங்கப்பூரா மாறும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, நாங்கள் ஏற்கனவே கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே, தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சிபிஜி நிறுவனத்துக்கு கூட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். இந்த சிபிஜி நிறுவனம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிங்கப்பூர் இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்ற ஒரு நாடாக இருக்கு அப்படின்னா அதனுடைய உட்கட்டமைப்புகளுக்கு எல்லா திட்டங்களும் போட்டு கொடுத்த நிறுவனம் இந்த நிறுவனம் தான். ஸோ அந்த நிறுவனத்தில் உள்ள முக்கியமான சில ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுச்சேரிக்கு வர வைத்து இங்கே தங்க வச்சு ஒரு செயல் திட்டம் கேட்டோம். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் என்ன, புதுச்சேரியை சிங்கப்பூரா மாற்றணும்னா என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கை எங்ககிட்ட இருக்கு. ஸோ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரியை சிங்கப்பூரா மாற்றுவோம்னு சொல்லி அந்த ஒரு வாக்குறுதியில் விடாப்பிடியாக இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். வரக்கூடிய 9ஆம் தேதி புதுச்சேரியில் தேர்தல் நடக்க இருக்கு. அந்த தேர்தலில் இந்த கட்சி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி இந்த எல்ஜேகே வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அதற்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் சொன்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வராங்களா அப்படின்ட்டு.